குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர் மேக்ஸ். நம்ம இப்போ 8th சமச்சீர் மேக்ஸில் அந்த குவிஸஸ்க்குரிய ஆன்சர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி 9th குவிஸுக்குரிய ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாபிக் நேம் வந்து லைஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பை செல்லிங் ஏ பைசைக்கிள் ஃபார் ₹2,850 a shopkeeper gains 14% of its cost price. The cost price of the bicycle is dash அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு திங்ஸை நம்ம வாங்கியிருப்பாங்க இல்லையா, வாங்கின ரேட் வந்து காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை விற்கிற ரேட்டை வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸை சிபி அப்படின்னு சொல்ல போகிறோம், செல்லிங் ப்ரைஸை எஸ்பி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். லாபத்தில் விற்றாங்க அப்படின்னா அதை ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது நஷ்டத்தில் விற்கிறாங்க அப்படின்னா அதை லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி டிஸ்கவுண்ட் வரக்கூடிய இடங்கள்லாம், இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை இப்போ 2000க்கு வச்சுருப்பாங்க, டிஸ்கவுண்ட் போக 1500 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ 2000க்கு மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ரேட்டை நம்ம மார்க்கெடு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ டிஸ்கவுண்ட் வர இடங்களில் மார்க்கெடு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம், மற்ற இடங்களில் சிபி எஸ்பி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பை செல்லிங் ஏ பைசைக்கிள் ஃபார் ₹2,850. அப்போ இது செல்லிங்னா செல்லிங் ப்ரைஸ். அப்போ எஸ்பி கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் கெயின்ஸ்னால் லாபம் தானே. ஸோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதுதான் ஃபார்முலா. சிபி ஈக்குவல் டு 100/100 ப்ளஸ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். அப்போ 100 ப்ராஃபிட் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, 14% சொல்லியிருக்காங்க. ஸோ 14 எடுத்துக்கலாம். இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 2,850. இதை நம்ம இப்போ கட் பண்ணணும். இது 100 எப்படி போட்டுக்கலாம், 114 ஆயிரும் இன்ட்டு 2850. இப்போ செகண்ட் டேபிள் நம்ம கட் பண்ணலாம். 2 5s are 10, ரிமைண்டர் 1 14, 7 2s are 14. மேலே 1 2 is 2, 4 2s are 8, 2 2s are 4, ரிமைண்டர் 1 10, 5 2s are 10. மறுபடியும் செகண்ட் டேபிள். இப்போ வந்து தேர்ட் டேபிள் மேலே லாஸ்ட்டில் 5 வந்துருச்சு, அதனால் தேர்ட் டேபிளில் கட் பண்ணலாம். 1 3 is 3, ரிமைண்டர் 27 9 டைம்ஸ். மேலே 4 3s are 12, ரிமைண்டர் 2 22, 7 3s are 21, ரிமைண்டர் 1 15, 5 3s are 15. இப்போ மறுபடியும் 19th டேபிள் டேரெக்டாக தான் கட் பண்ண முடியும், ஏன்னா 19ன்றது ஒரு ப்ரைம் நம்பர், வேறு எந்த டேபிளையும் வராது. ஸோ 19th 25 மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 475 அப்படின்னு வரும். சரியா? ஸோ 19 வந்து 475ல் 25 டைம்ஸ் இருக்குது. இப்போ 25 100 மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும், 2500. இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். சரியா? இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் கொஞ்சம் நிறைய தான் வரும். இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் சம் செய்ய முடியும். சரியா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். If the ratio of the selling price and the cost price is 5:4, then the profit percentage is dash அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 5:4 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸை எக்ஸாக எடுத்துக்கலாம். லெட் த காஸ்ட் ப்ரைஸ் பி எக்ஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோவில் கொடுத்ததை நம்ம இந்த மாதிரி டிவிஷனில் எடுத்துக்கலாம். எஸ்பி பை சிபி, அது வந்து 5:4 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் 5/4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ரேஷியோவை எப்போவுமே இந்த மாதிரி நம்ம டிவிஷனில் மாற்றிக்கலாம். அப்போ எஸ்பி பை சிபியை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், ஈக்குவல் டு 5/4. இப்போ நமக்கு எஸ்பி மட்டும் வேணும்னா எக்ஸ்னாகும், இந்த மல்டிப்ளிகேஷனாக வந்துடும். இப்போ 5x/4 அப்படின்னு வரும். இப்போ ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம், செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், விற்கிறது அதிகமாக இருக்கும், வாங்கினது கம்மியாக இருக்கும் இல்லையா. அப்போ எஸ்பி மைனஸ் சிபி தான் ப்ராஃபிட்டுக்குரிய ஃபார்முலா. இப்போ எஸ்பி நமக்கு என்னது 5x/4 மைனஸ் சிபி எவ்வளவு எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். இப்போ 4 இங்கே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப 5x மைனஸ் 4x த ஹோல் திங் டிவைட் பை 4 அப்படின்னு வரும். சரியா? இப்போ 5xல 4x போனால் எவ்வளவு, ஒரு எக்ஸ் மட்டும். அப்போ x/4 இது வந்து என்னது, ப்ராஃபிட். இப்போ அடுத்து நமக்கு என்ன வேணும், ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வேணும், அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. அப்போ ப்ராஃபிட் x/4 பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸு இன்ட்டு 100. அப்போ இது என்னாகும், எக்ஸ் இந்த 4 x/4 நார்மலாக இருப்போ 4 வந்து இங்கே இதுவும் டினாமினேட்டர் இதுவும் டினாமினேட்டர் இல்லையா. அப்போ ரெண்டு டினாமினேட்டரும் ஜாயின் ஆகிரும். அப்போ x/4x இன்ட்டு 100 அப்படின்னு வரும். எக்ஸ் கேன்சல் ஆகிரும், 4 கட் பண்ணுறப்ப இது 25 ஆகிரும். ஸோ த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இஸ் 25%. தேர்ட் சம் பாருங்கள். A garment shop gives 10% discount for a particular dress material of marked price ₹220. Then the selling price of the material is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்தாச்சு, எஸ்பி மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டிஸ்கவுண்ட் வந்து பெர்சன்டேஜாக தான் கொடுத்துருக்காங்க, என்ன அமௌண்ட் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ண போகிறாங்க நமக்கு தெரியாது. ஸோ முதல்ல டிஸ்கவுண்ட்டு ரேட், அதாவது டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிப்போம். ரேட் கூட வேண்டாம், இந்த அமௌண்ட் அப்படி மாற்றிக்கலாம். டிஸ்கவுண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்.
10% அப்படின்றது என்ன அர்த்தம்? 100க்கு 10ன்னு அர்த்தம். எப்பவுமே பெர்சன்டேஜ் சிம்பிள் வந்தாலே பை 100 நம்ம போட்டுக்கிறோம். 100 ருபீஸாக இருந்தால் அவங்க 10 ருபீஸ் லெஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதுதான் அந்த மீனிங். அப்போ எப்போ 10 by 100, 100க்கு 10ஆக இருந்தால் 220க்கு எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 10 by 100 into 220 அப்படின்னு போடணும். இங்கே ஒரு 0 கட் பண்ணலாம், இங்கே ஒரு 0 கட் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்குது? 22 இருக்குது. ஸோ 22 ருபீஸ் டிஸ்கவுண்ட் வருது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா டிஸ்கவுண்ட்லாம் குறைச்சி தான் நமக்கு கொடுப்பாங்க, அதனால் மைனஸ் பண்ணிக்கிறணும். அப்போ 220 மைனஸ் இந்த 22, அப்போ ஆன்சர் 198. ஓகே, அடுத்து 4th கொஸ்டின் பாருங்கள். A medicine cost rupees 500, then 5% of its GST will be. GSTனா சர்வீஸ் டாக்ஸ், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டாக்ஸ்னால் அந்த அமௌண்ட் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி வரும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜிஎஸ்டி மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரு மெடிசினை 500க்கு வாங்குறாங்க, 5% ஜிஎஸ்டியாக இருந்தால் அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஜிஎஸ்டி அமௌண்ட் சொன்ன மாதிரி பெர்சன்டேஜ் இருக்குது. இப்போ 5 by 100 போட்டுக்கணும். 100க்கு 5 ருபீஸாக இருந்தால் 500க்கு எவ்வளோ அவங்க கொடுத்த அமௌண்ட். சரியா? ஸோ ஜீரோஸ் கட் ஆயிரும். 5 5s are 25 அப்படின்னு வரும். ஸோ ஜிஎஸ்டி இஸ் 25. ஓகேயா? 5th சம் பாருங்கள். Prakash sold 2 bicycles of cost rupees 2000 each. On one, he made a profit of 5% and on the other, a loss of 3%. Find his overall profit or loss. இப்போ பிரகாஷ் அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சுருக்காங்க? 2 சைக்கிளை ஒரே ரேட்டில் வாங்கியிருக்காங்க. ஒரு பைசைக்கிளை வந்து 5% ப்ராஃபிட்டில் கொடுத்தாச்சு, இன்னொரு பைசைக்கிளை 3% லாஸில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஓவரால் அவருக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சா இல்லை லாஸ் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு பைசைக்கிளுக்கு நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பைசைக்கிளுக்கு அது ப்ராஃபிட் தான், ஏன்னா அது ப்ராஃபிட் 5% அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். 100க்கு 5 ருபீஸாக இருந்தால் 2000க்கு எவ்வளோ? அது ஜீரோஸ் கட் பண்ணிடலாம். 5 20s are 100ன்னு வந்துடும். அடுத்து செகண்ட், இது வந்து ப்ராஃபிட் அமௌண்ட்டு. செகண்ட் பைசைக்கிள் வந்து அவங்க லாஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அங்கே 3% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போ எப்படி எழுதணும்? இங்கே 3 by 100 into 2000. 100க்கு 3 ருபீஸ் லாஸ்னா 2000க்கு எவ்வளோ? ஜீரோஸ் 2 ஜீரோ கட் பண்ணிடலாம். 3 20s are 60 அப்படின்னு வரும். ஸோ ஓவரால் இங்கே 60 அமௌண்ட் ருபீஸ் வந்து நமக்கு இங்கே லாஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு பைசைக்கிளில் 100 ருபீஸ் லாபம் வந்துருக்குது. செகண்ட் பைசைக்கிள் விற்கிறப்ப 60% லாஸ் வந்துருக்குது. ஸோ 100 தான் பிக்கர் நம்பர் இல்லையா? இப்போ ப்ராஃபிட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளவு? 100. இங்கே லாஸ் இருந்ததுனால -16 போட்டுக்கிறோன்னா, அப்போ 100ல் 60 போன ஆன்சர் 40. ஸோ டோட்டலாக அவருக்கு 40 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். A ceiling fan was bought for rupees 3000 and expenses of rupees 100 were made on its repairs. If a profit of 5% is made on it, then the selling price will be அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, லிசன் பண்ணுங்க. இப்போ ஒரு சீலிங் ஃபேனோட ரேட் என்னது அப்படின்னா 3000. அதை ரிப்பேர் பண்ணுறது அமௌண்ட்டையும் நம்ம எதில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா காஸ்ட்டில் தான் சேர்த்துக்கிறோம். சிபி காஸ்ட் ப்ரைஸில் தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இல்லை ரிப்பேர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் விற்கிறாங்க இல்லையா? ஸோ ரிப்பேர் பண்ணுறது நம்ம வாங்கின ரேட்டோடு சேர்த்துக்கிறோம் எப்போவுமே. ஸோ காஸ்ட் ஆஃப் ஃபேன் வந்து 3000 + 100, ரெண்டுமே சேர்த்து எவ்வளவு? 3100. இப்போ ப்ராஃபிட் அமௌண்ட், ப்ராஃபிட்டில் தானே விற்கிறாங்க, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராஃபிட் அமௌண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 5%னா 100க்கு 5 ருபீஸ்னா 3100க்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு? ஸோ 00 கட் ஆயிரம். 5 × 31 வந்து 155 அப்படின்னு வரும். அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் வந்து 3100, ப்ராஃபிட் வந்து 155 வைக்கணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆன்சர் வரும்? 3255 அப்படின்னு வந்திருக்கும். அடுத்தது 7th கொஸ்டின். At RD sale, Mani bought a pair of shoes for 1890 at a discount of 10%. Find the market price of that pair of shoes. என்ன கொடுத்துருக்காங்க? ஆடி சேலில் வந்து 1890க்கு ஒரு ஷூவை வாங்கியிருக்காங்க. என்ன டிஸ்கவுண்ட் போக? 10% டிஸ்கவுண்ட் போக இந்த ரேட் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அப்போ என்ன ரேட்டில் அவங்க மார்க் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ த ஃபார்முலா இஸ் மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 by 100 minus discount percentage into selling price. So 100 by 100 minus discount percentage எவ்வளவு? 10. So into selling price வந்து 1890. So 100 by 100ல் 10 போனால் அது 90 ஆகும். into 1890. இதை நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ஜீரோஸை கட் பண்ணிடலாம். 9th டேபிள் டேரெக்டாக கூட கட் பண்ணலாம். 9 2s are 18, 1 9 is 9. ஸோ 21 × 100 எவ்வளோ வரும்? 2100. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2100ன்னு அர்த்தம். சரியா? அடுத்து 8th சம் பாருங்கள்.
If Uday got 10% loss by selling his TV for rupees 45,000, then he would have bought the TV for எவ்வளோக்கு வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிவியை செல்லிங் ப்ரைஸ் விற்றதில் எவ்வளோ லாஸ் அப்படின்னா 10% லாஸ். சரியா? ஸோ எஸ்பி பார்க்கணும். ஸோ எஸ்பி ஈக்குவல் டு 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு சிபி. இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? சிபி கேட்டிருக்காங்க. ஸோ சிபி மட்டும் வேணும்னா எஸ்பி இன்ட்டு 100 பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு வந்துடும். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 45,000 இன்ட்டு 100 பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். இது எல்லாமே இந்த பக்கம் போகுது இல்லையா? லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு? 10%. இப்போ 45,000 இன்ட்டு 100 பை 100ல் 10 போனால் அது 90 ஆயிரும். ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். 9th டேபிளில் 5 9s are 45, இங்கே டபுள் ஜீரோ இருக்குது, அப்படியே போட்டுக்கலாம். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 500 இன்ட்டு 100, இப்போ 15 is 5, இங்கே 2 0, இங்கே 2 0, இப்போ ருபீஸ் 50,000 அது காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ஒன் வேர்டெலாம் முடிஞ்சது. நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்டுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஓகே, 9th சம் பாருங்கள். ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின். ராகுல் buys some electronic goods at the cost of rupees 8,000. He then sells these goods for rupees 10,500. He attained a profit of rupees 1,900. Then what would be the overhead expenses for the same? என்ன சொல்லியிருக்காங்க? எலக்ட்ரானிக் குட்ஸை வந்து இந்த ரேட்டில் வாங்கியாச்சு, மறுபடியும் அதை செல் பண்ணிட்டாங்க 10,500க்கு. ப்ராஃபிட் வந்து அதிகமாக வந்திருக்கணும். இங்கே 8,000, இங்கே 10,500, 2,500க்கு மேலே ப்ராஃபிட் வரணும். ஆனால் ப்ராஃபிட் வந்து 1,900 தான் வந்திருக்குது. அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்க சம் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ரிப்பேர் பண்ணுற அமௌண்ட்டில் இதில் சேர்க்கணும்னு தெரிஞ்சால் அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் அது ரிப்பேர் பண்ணுறதுக்கான சார்ஜ், ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் எல்லாமே சேர்த்து தான் செல்லிங் ப்ரைஸ்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. ஓகேயா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 8,000, ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெட் இட் பி எக்ஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் எவ்வளவு? 1,900 கிடச்சிருக்குது. எல்லாம் சேர்த்து தான் அவங்க விற்றுருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னா 10,500க்கு. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணுவோம், 9,900 வந்திருக்கும். ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 10,500. இப்போ நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் மட்டும் தான் வேணும். ஏற்கனவே இந்த அமௌண்ட் இங்கே அப்படியே இருக்குது. ப்ளஸில் இருக்க நம்பர் இந்த பக்கம் மைனஸில் வரும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் 600. இப்போ ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்படின்னா 600 ருபீஸ்க்கு அவங்க அதை செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 10th கொஸ்டின். அட் வாட் காஸ்ட் a mobile phone of cost rupees 1,500 to be sold to gain 12% profit? 1,500 காஸ்ட் ப்ரைஸ் இருக்கிற ஒரு ஃபோனை 12% ப்ராஃபிட் வர்ற மாதிரி வைக்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம அதை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ சிபி வந்து 1,500, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கொடுத்தாச்சு. அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ 100க்கு 12 இருந்ததுன்னா 1,500க்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். டபுள் ஜீரோ கட் ஆயிரும். 15 12s are 180. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன? ப்ராஃபிட்டை வச்சு தானே விற்பாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட். அப்போ 1,500 ப்ளஸ் 180, இப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 1,680 அப்படின்னு வரும். ஸோ த மொபைல் ஃபோன் ஹேஸ் டு பி சோல்டு ஃபார் rupees 1,680 டு கெயின் 12% ப்ராஃபிட். 12% ப்ராஃபிட் வரணும்னா இந்த அமௌண்ட்டுக்கு அவங்க அதை சேல்ஸ் பண்ணணும். 11th கொஸ்டின். இஃப் சிபி ஆஃப் an article is rupees 5,800 and its selling price SP is rupees 4,640, then find profit or loss percentage of that article. சிபி வந்து அமௌண்ட் கொடுத்தாச்சு, எஸ்பி வந்து கம்மியாக இருக்குது, காஸ்ட்டு தான் அதிகமாக இருக்குது, செல்லிங் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ செல்லிங் கம்மியாக, வாங்கின விலையை விட விற்கிறது கம்மியாக இருந்தால் தட் இஸ் லாஸ் இல்லையா? சிபி இஸ் கிரேட்டர் தென் எஸ்பியாக இருந்தால், சிபி பிக்கராக இருந்தாலே அது வந்து நமக்கு லாஸ் தான். அவங்க அது லாஸாக ப்ராஃபிட்டான்னு கேட்டிருக்காங்க, அதோட பெர்சன்டேஜும் கேட்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு லாஸ். எவ்வளோ லாஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சிபியிலேருந்து எஸ்பியை மைனஸ் பண்ணணும். 5,800ல் 4,640 போயாச்சுன்னா 1,160. இப்போ லாஸ் பெர்சன்டேஜ் வேணும். ஸோ 1,160ன்றது எந்த அமௌண்ட்டுக்கு லாஸு? காஸ்ட்டுக்கு தான் எப்போவுமே பார்க்கணும். ரெண்டு அமௌண்ட் கொடுத்துருந்தாலும் நம்ம ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே எப்போவுமே எதுக்கு தான் பார்க்கணும்? காஸ்ட் ப்ரைஸுக்கு தான் பார்க்கணும். பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. அப்போ 1,160 பை 5,800 இன்ட்டு 100. இதை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 20% அப்படின்னு வந்துடும். உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஈஸியான டேபிள் மூலமாகவே நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? கட் பண்ணிடலாம். ஜீரோஸ் கேன்சல் ஆயிரும். செகண்ட் டேபிள் முதல்ல பண்ணுறப்ப இங்கே 29 வரும், இங்கே 5,518 வரும். அடுத்து 29th டேபிளில் தான் இதை கட் பண்ணணும். ஏன்னா இது ப்ரைம் நம்பர், வேறு எந்த டேபிளையும் வராது. ஸோ 129 is 29. மேலே 2 29s are 58, ஒரு ஜீரோ அப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 20%. 12th சம்.
Find the marked price of an item if the discount percentage is 5% and the discount amount is 135. எவ்வளோ டிஸ்கவுண்ட்னு பெர்சன்டேஜ்னு சொல்லியாச்சு, டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டுன்னு சொல்லியாச்சு. அப்போ மார்க்கெடு ப்ரைஸ் எவ்வளோ இருந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு ஃபார்முலா உங்களுக்கு புக்கில் இருக்குது. மார்க்கெடு ப்ரைஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் பை டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ். டிஸ்கவுண்ட் 135 பை டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் எவ்வளவு 5 கொடுத்துருக்காங்க. இப்போ 5/100. இப்போ 135 அப்படியே தான் இருக்கும். 5/100 என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கலாக மேலே கொண்டு போகணும். ரெசிப்ரோக்கலாக மேலே கொண்டு போகிறப்ப அது 100/5 அப்படின்னு தலைகீழ் அப்படி வந்துடும். ஃபிஃப்த் டேபிளில் கட் பண்ணோம்னா இங்கே 27. ஸோ 27 × 100 எவ்வளோ வரும், 2700 அப்படின்னு த மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே. அட் 13th sum, Ahila purchased a dress for rupees 4,480 including 12% GST. Find the price of the dress before GST was added. GSTனா டேக்ஸ் அதை ஆட் பண்ணி தான் வாங்குவோம் நம்ம சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை வந்து 4,480க்கு 12% ஜிஎஸ்டியோடு சேர்த்து இந்த ரேட்டில் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ மார்க்கெடு ப்ரைஸ் மார்க் பண்ணி வச்ச அந்த ரேட் எவ்வளோ நமக்கு தெரியணும் அப்படின்னா 100/100 + ஜிஎஸ்டி இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 100/100 + ஜிஎஸ்டி எவ்வளவு 12. இப்போ 100 + 12 112 அப்படின்னு வரும். காஸ்ட் ப்ரைஸ் 4,480. இது நீங்கள் இந்த மாதிரி செகண்ட் டேபிளையே கட் பண்ணலாம். வரிசை எப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் என்ன கிடைக்கும்னா 100 × 40 அப்படின்னு வரும். ஸோ அது 4,000. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ரேட்டு 4,000 இருந்திருக்கும். 12% ஆட் பண்ணதுக்கப்புறமா அதோட ரேட்டு 4,480 அப்படின்னு வந்துருச்சு. 14th sum, Murugan bought an item of cost price rupees 12,000 with 30% seasonal discount which comes under 18% GST. Find the amount he paid. காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாச்சு, டிஸ்கவுண்ட் வாங்குறான், டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. டிஸ்கவுண்ட்னா மைனஸ் பண்ணியிருப்போம், அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி டேக்ஸில் என்ன செய்யணும், அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ ஒரு மைனஸ் அமௌண்ட் இருக்குது, ஒரு ப்ளஸ் அமௌண்ட் இருக்குது. அப்புறம் தனித்தனி நம்ம பெர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை முதல்ல கண்டுபிடிப்போம். 100க்கு 30 இருந்தால் 12,000க்கு எவ்வளவு. இப்போ 00 கேன்சல் ஆயிரும். 3 × 12 வந்து 36 வரும். இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0. அப்போ 3,600. ஸோ அமௌண்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் நம்ம என்ன அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும் டிஸ்கவுண்ட் மட்டும் போக அப்படின்னா 12,000 - 3,600. ஏன்னா டிஸ்கவுண்ட்னால மைனஸ் பண்ணிக்கிறோன்னா மைனஸ் பண்ணால் 8,400 அப்படின்னு வரும். சரியா. இப்போ ஜிஎஸ்டி பெர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளவு 100க்கு 18 இருந்தால் காஸ்ட் ப்ரைஸ் 12,000க்கு எவ்வளோ. எல்லாமே இதில் பார்க்கணும்னு சொன்னேன், காஸ்ட் ப்ரைஸ் தான் பார்க்கணும்னு சொன்னேன். ஸோ ஜீரோஸ் கேன்சல் ஆயிரும். 89 12 மல்டிப்ளை பண்ணுறப்ப 2,160 அப்படின்னு வந்துடும். ஓகே. ஸோ டோட்டல் அமௌண்ட் டு பி பெய்டு. இப்போ இந்த அமௌண்ட் என்ன செய்யணும், ஜிஎஸ்டி ஆட் பண்ணணும். இந்த அமௌண்ட்டோட நம்ம அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டோட சேர்த்து இதை ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் 8,400. இப்போ டேக்ஸ் அதுக்குரியது 2,160. ஸோ ரெண்டே ஆட் பண்ணுறப்ப என்ன ஆன்சர் வரும், 10,560 அப்படின்னு கிடைக்கும். 15th sum பாருங்க. An article is sold by 2 buying options such as 30% discount or 20% and 10% continuous discount. Which option is suitable for the customer if market price is rupees 24,000? என்ன சொல்கிறாங்க, ஒரு 2 சாய்ஸ் தான் சொல்கிறாங்க. ஒன்று வந்து 30% டிஸ்கவுண்ட் மொத்தமாக கொடுத்துறாங்க. இன்னொரு தடவை என்ன செய்கிறாங்க, 20% முதல்ல குறைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ரேட்டில் மறுபடியும் ஒரு 10% குறைக்கிறாங்க. அப்போ எது நமக்கு லாபம்ன்ற மாதிரி, அந்த கஸ்டமருக்கு எது லாபம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு மெத்தட்லையும் டிஸ்கவுண்ட் ஆகிற அமௌண்ட் எவ்வளோன்றதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 30 தானே. ஸோ 100க்கு 30 இருந்தால் 24,000க்கு எவ்வளோ, 00 கட் ஆகும். 3 × 24 வந்து 72 ஆகும். இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0. ஸோ 7,200. இது வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வேணும்னா டிஸ்கவுண்ட்னா மைனஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. டோட்டல் அமௌண்ட் வந்து 24,000ல் இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் போக நம்ம எவ்வளோ செல் பண்ணுவாங்க, அப்போ 16,800க்கு அவங்க அதை சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. செகண்ட் மெத்தடில் 2 டிஸ்கவுண்ட் கண்டினியூஸாக வந்தால் இது தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டை ஏயாகவும் செகண்ட் டிஸ்கவுண்ட்டை பியாகவும் எடுத்துக்கிட்டோம்னா காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 1 - A/100 இன்ட்டு 1 - B/100 அப்படிங்கிறது ஃபார்முலா. சரியா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 24,000 இன்ட்டு 1 - ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் 20. அப்போ 20/100 இன்ட்டு 1 - செகண்ட் டிஸ்கவுண்ட் 10. ஸோ 10/100. இது என்னாகும், 100 வந்து இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் போகும். அந்த ஸ்டெப்பை நான் எழுதலை, ஸ்பேஸ் இல்லாதனால ரொம்ப ஈஸி தான். 1 × 100 100 ஆகும். 100 - 20 80 ஆகும். /100 அப்படியே வந்துடும். இது பேர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி இங்கேயும் 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப
100ல் 10 போனால் அது 90 ஆகும், பை 100 வந்துடும். இங்கே டபுள் ஜீரோ நம்ம அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 240 இன்ட்டு 9 8s are 72. இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 17,280 அப்படின்னு வருது. இங்கே நான் 24 மட்டும் போட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு ஜீரோ நீங்கள் ஆட் பண்ணுறப்ப இங்கே ஒரு ஜீரோ ஆட் ஆகிடும். சரியா? ஸோ இங்கே செல்லிங் ப்ரைஸ் வந்து 17,280. ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வந்து 16,800. இதுதான் நம்ம வாங்குகிற அமௌண்ட்டு. அப்போ நம்ம வந்து அமௌண்ட் கம்மியாக போட்டு வாங்குறதான விரும்புவோம். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் சூட்டபிள் ஃபார் த கஸ்டமர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். 16th சம், லாஸ்ட் சம்முக்கு வந்துட்டோம். வேலன் sells a bicycle for rupees 1,900 and his loss is 5% of his cost price. If he wants to gain 15% profit, then find the new selling price. வேலன் வந்து 1,900க்கு வாங்கி லாஸ் பண்ணியிருக்காரு 5%. இப்போ வந்து 15% கெயின் வேணும்னா என்ன அமௌண்ட்டுக்கு அதை சேல்ஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 பை லாஸ் இருக்கிறனால 100 மைனஸ் லாஸ் இன்ட்டு எஸ்பி. இப்போ 100 பை 100 மைனஸ் லாஸ் வந்து 5 இன்ட்டு எஸ்பி எவ்வளவு, செல்லிங் ப்ரைஸ் 1,900. ஓகே, இப்போ 100 பை 100ல் 5 போனால் 95 இன்ட்டு 1,900. இப்போ நம்ம 5th டேபிளில் கட் பண்ணலாம். 5 1 is 5, ரிமைண்டர் 4 45, 9 5s are 45. இங்கே 5th டேபிளில் 5 2s are 10, ஒரு ஜீரோ அப்படி போட்டுக்கலாம். இங்கே 19, இங்கே 1,900. இப்போ என்ன செய்யலாம், 19th டேபிளில் நம்ம கட் பண்ணிடலாம், அது ப்ரைம் நம்பரும் கூட. ஸோ 119 is 19, டபுள் ஜீரோ அப்படியே போட்டுடலாம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு அது 2,000 அப்படி வரும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2,000க்கு அவர் ஆக்சுவலாக வாங்கியிருக்காரு. வாங்கி 1,900க்கு சேல்ஸ் பண்ணதுனால அவருக்கு 5% லாஸ். ஓகே, இப்போ மறுபடியும் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம 15% கெயின் வேணும்னா அவர் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அதை சேல்ஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ், கெயின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்தாச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும், ப்ராஃபிட் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ 100க்கு 15 இருந்தால் 2,000க்கு எவ்வளோ, எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸ் தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ டபுள் ஜீரோ கேன்சல் ஆயிரும், 2 15s are 30, ஒரு ஜீரோ ஆட் ஆயிரும், 300. ஸோ நியூ செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட்டு வந்து 2,000, நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வரணும், 300 வேணும். அப்போ ரெண்டையும் சேர்த்தோம்னா புதுசு அவள் என்ன அமௌண்ட்டுக்கு அதை சேல்ஸ் பண்ணணும்னா 2,300க்கு இதை அவள் சேல்ஸ் பண்ணணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.